ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. யூடியூப் சேனல் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் நிறையவே சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு 5 மாதமாக தாங்க சம்பளம் வாங்குகிறேன். நான் எப்படி வாங்கினேன், யூடியூப் சம்பளத்தில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், யூடியூப் சம்பளம் வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறதையும் தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி யூடியூப் சம்பளத்தை மட்டும் நம்பி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்ல போகிறேன். முதல்ல யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது நான் எப்படி சம்பாதிச்சேங்கிறத சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நான் வந்து எப்படி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. யூடியூப் நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து இப்போ எப்படி நம்ம பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம பாஸ். உடனே 1000 இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க, தெரியாதவங்க புதுசாக வர்றவங்கலாம் கேட்குறீங்களா, அவங்களுக்காகன்னு கூட அந்த வீடியோ வச்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் அப்போ பணம் வந்துருமானா வராது. 4000 வாட்சவர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் பெரிய வீடியோ போடுறேன்ல, நீல வீடியோ, இந்த நீல வீடியோவுக்கும் லைவ் ஸ்ட்ரீம் வருது இல்லையா, இது 2க்கு மட்டும்தான் வாட்சவர் வரும். நீங்கள் போடுற ஷார்ட்ஸுடைய வாட்சவர் இந்த 4000த்தில் சேராது. ஷார்ட்ஸ் வந்து எண்ணிக்கையில் போயிடும், இத்தனை வியூஸ் கணக்கில் போயிடும். ஆனால் வீடியோவும் லைவ் ஸ்ட்ரீம் மட்டும்தான் வாட்சவர் கணக்கில் வரும். இப்போ வந்து 4000 வாட்சவர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்ப்பாங்க. மானிட்டேஷன் அப்படிங்கிறது தான் 1000 வந்து சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சவர். இது வந்தால் பணம் வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாமே செக் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வீடியோவை திருடி போடக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம பரீட்சையில் பிட் அடித்தா பார்த்தோம்னா, டீச்சரை யாரோ பார்த்தாங்கன்னா நம்மளை பரீட்சை எழுத விடுவாங்களா? கெட் அவுட் அப்படின்ட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கல்ல. அதே மாதிரிதான் யூடியூப்லேயுமே அடுத்த வீடியோவை திருடி போட்டோம் அப்படின்னா கெட் அவுட்டுன்ட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. பணம் தரமாட்டாங்க. எப்படி பாஸ் ஆக முடியாத பரீட்சையில் அது மாதிரியே பணம் தரமாட்டாங்க. நம்ம படித்து நம்ம எப்படி பாஸ் ஆகி நம்ம அடுத்த கிளாஸ் போகிறோமோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நமக்கு தெரிஞ்சதை, நமக்கு பிடிச்சதை, நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டாக நம்ம போட்டோம்னா யூடியூப்பில் ஓரளவுக்கு வந்துடலாம். அப்போ ஏன் எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னா, நான் வந்து பிட் அடிச்சிட்டேன். என்ன பிட் அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, சீரியலில் பிட் அடித்ததுனால எனக்கு வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுட்டாங்க. நீ ஒரு 6 மாதம் அந்த கிளாஸ்லேயே உட்காரு, அதுக்கப்புறம் நீ வந்து அடுத்த கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு. அதனால எனக்கு பணம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சு நம்மளை பாஸ் பண்ணி விடுவாங்க. இதுக்கு பணம் வர ஆரம்பித்த உடனே மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பணம் வந்துருமா அப்படின்னு. இப்போ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் 11ஆம் கிளாஸ் தான் போட முடியும். உடனே வேலைக்கு போயிட முடியுமா? சம்பளம் வந்துருமா? வராது இல்லையா? அது மாதிரி தான் யூடியூப்பில் மானிட்டேஷன் முடிஞ்சு டாலர் வந்து வர ஆரம்பிக்கும். டாலருங்கிறது $100 எப்போ வருதோ அப்போ தான் நம்ம கைக்கு பணம் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு நாளைக்கு $100-200 வர்றவங்கலாம் இருப்பாங்க. நமக்கு அப்படியா? மாதம் $100 வரமுன்னா முக்குன்னு முக்குது. இதுக்கே நாக்கு தள்ளி போயிடுது. இந்த $100 வரமுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் இப்போ போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லி இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மேலுக்கு முடியாதனால தான் நான் கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணலை. நான்லாம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவேன். யார் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். அந்தளவுக்கு நமக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு நெருக்கம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடிய நல்ல கேள்வியாக இருந்தால் பதில் சொல்லலாம். உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தப்பான ஆட்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ரோட்டில் நடந்து போகும்போது செயின் பறிக்க வந்தால் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கணுங்கிறாங்களோ அது மாதிரி தான். தேவையில்லாத கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் உங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் வகையில் நீங்கள் அவர்களை விடக்கூடாது. கமெண்ட் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கா, பதிலுக்கு அதிலே ரிப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நாளப்பணம் அந்த மாதிரி கமெண்ட்டு வராது. இப்படிலாம் இருக்கும்போது இன்னொன்று சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்கள். நீங்கள் போடுற நிறைய பேர் சேனல் வச்சுருக்கிறதே தெரியாமல் ரகசியமாக வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் சேனல் முகம் காட்டாமல் போடுறவங்க, இவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து வீடியோ எடுக்கிறது போடுறது நிறைய பேருக்கு தெரியாமல் ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க அந்த பேச்சு ஏச்சிலேருந்து தப்பிச்சுக்கிடுவாங்க.
ஆனால் எங்களை மாதிரி உள்ள ஆளுகளுக்கு வேறு வழி கிடையாது. நான்லாம் ஆரம்பத்தில் என்னுடைய முதல் சம்பளம் வாங்கின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். என்னையெல்லாம் போய் நான் பிறந்தது திருச்செந்தூர், சாரி தூத்துக்குடி மாவட்டம். எங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்கம். அதில் எங்கள் மாமா ஒருத்தர் சொன்னாராம், இந்த பிழப்புக்கு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. அந்த மாமா சொன்ன பேச்சு ஒன்று. இன்னொன்று, நான் இங்கே இருக்கிறேன் பார்த்தீங்களா கும்பகோணத்தில், இங்கே ஒரு பொம்பளை வந்து என்னைய ஒரு வாட்டி இந்த பிழப்புக்கு நீ வேறு ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதானேன்னு சொல்லிச்சு. இந்த ரெண்டையுமே என்னுடைய கோலாக வச்சுக்கிட்டேன், லைஃப் டைம் கோல். அவங்க வந்து என்னைய வஞ்சப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் நம்ம கோவத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லதாக இருக்காது, கெட்டதாக தான் இருக்கும். அவங்க என்னை வஞ்சதை ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி இன்றைக்கி நான் சம்பளம் வாங்கிட்டேன், 5 மாதம் வாங்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். ஆனால் யூடியூப் சம்பளத்தில் நம்பி சில வேலைகளை செய்யக்கூடாது. அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் கேளுங்க. யூடியூப் சம்பளத்தை நம்பி நம்ம மாதம் மாதம் பணம் வருதா, ஒரு மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம், இல்லையா ஒரு காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் பணம் வருதுன்னா ஒரு காயின் அப்படி வாங்கி வச்சுக்கலாம், இல்லை ஒரு நகையாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மாதம் மாதம் கட்டியே ஆகணுங்கிற மாதிரி நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னக்கா அப்படின்னா, இதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நல்லா போயிருக்கு, 1 லட்சம் போச்சு, 1,60,000 என்னமோ போச்சு. அந்த வீடியோவில் சொன்னதை இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, அந்த யூடியூப் சம்பளத்தை மட்டும் நம்பி இப்போ ஒரு லோனோ, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்கேன், ஒரு லோன் வாங்கி அந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் 5 மாதத்துலேயே 5 மாதம் மொதல் மாத சம்பளத்துலேருந்து இப்போ 4 மாத சம்பளம், 5 மாத சம்பளம் வாங்கியிருக்கேன். இந்த 5 மாதத்துலேயுமே நான் வந்து எனக்குன்னு தனியாக எதுவும் செஞ்சதில்லை. அந்த லோன் வாங்கின பணத்தில் அந்த வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினேன். அது எதுக்காகனா, இப்போ நான் 3வது மாதமாக இருக்கேன். அதே நிறைய பேருக்கு தெரியல. இன்றைக்கி கூட ஒரு அக்கா பானுன்னு ஒருத்தவங்க கேட்டு சிரித்தாங்க, எங்கே உங்கள் சப்ஸ்கிரைபர் நான், நீங்கள் மாதமாக இருக்கீங்களா எனக்கு தெரியலையேன்னு. எங்கே போட்டு 3 மாதமாக ரெக்கார்டு தேயிற அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியலேன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நானாக மனசில் நினச்சிக்கிட்டு ஆமான்ட்டு ரொம்ப தாமதமாக கேட்குறீங்கன்ட்டு கமெண்டில் ரிப்ளை பண்ணேன். இந்த மாதிரிலாம் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால நான் அந்த காசில் வாஷிங் மிஷின் வாங்கி இப்போ ஏதோ இன்னும் அதை பிரிக்க கூட இல்லை. எதுக்குன்னா, எங்களுக்கு வீடு இடிஞ்சு போச்சு. அதனால் நான் அதை சரி பண்ணி வீடு வாடகை வீட்டுக்கு போகணுன்ற ஒரு மோட்டிவில் இருக்கேன். இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வாங்கின பணத்தில் நான் எனக்காக வாங்கின ஒரே பொருள் வாஷிங் மிஷினு தான். அதை இன்னும் பயன்படுத்தவில்லை, அது வந்து விதி. யூடியூப் சம்பளத்தை நம்பி தயவு செஞ்சு மாதம் மாதம் என்னை மாதிரி கட்டன் மாதிரி வச்சுக்கிறாதீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுமே நிறைய பேர் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை வந்து கூடிய சீக்கிரத்திலே கேன்சல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் நான் வாடகை கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்கார் இப்போ வேலைக்கு போய் 1 மாதம் ஆகுது, ஒன்றும் கிடையாது. அவர் பாவம், என்ன செய்ய, மழை பெஞ்சால் எங்கே போகிறது வியாபாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் பிழப்பு ஓடுது. யூடியூப் சம்பளத்தை நம்பி தாங்க உண்மையிலே என் வாழ்க்கை ஓடுது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து எவ்வளவோ யூடியூப்பில் கெட்ட விஷயங்கள்லாம் வருது, தயவு செஞ்சு எங்களை ஒரு மக்களை வாழ வைக்கிறதா நினச்சி கூட எங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் என் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷம். எங்களை வாழ வைக்கிறதா, யாரோ ஒரு பாவம் அவங்களுக்கு உதவி செய்கிறதா நினச்சி இந்த ஒரு வீடியோ பாருங்கள், அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.